பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும்தாங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு கிடையாது. அப்போ ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல? எதனால தாமதமாகுது? ஆசீர்வாதம் எல்லாமே ஆயத்தப்படுத்தப்பட்டு ரெடியாக தாங்க இருக்கு. உங்ககிட்ட இருந்து உள்ள இருந்து சில விஷயம் இன்னும் வெளில போகலை. யோசுவா அவர் ஆசிரியர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா குற்றப்படுத்துறவன் அவர் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பான். ஏன்னா அவர் மேலே குற்றம் இருக்கும், அவருடைய ட்ரெஸ் வஸ்திரம் அழுக்காக இருக்கும். ஆனால் யோபுவை பார்த்தா குற்றப்படுத்த முடியாது. இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இப்போது நம்ம பழைய விஷயங்கள், அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள், இப்போ நம்ம அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அவங்களுடைய வழி வழியாக வந்தவங்க மூதாதையர்கள், இவங்க சில கொள்கைகளை பின்பற்றி இருந்திருப்பாங்க. இவங்க சில உடன்படிக்கையை பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. என்னோட குழந்தை மட்டும் இல்லை, இவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் அவங்களுடைய குழந்தையும். ஸோ வம்சமாக ஒரு சில உடன்படிக்கைகள், சில ஃபாலோ பண்ணக்கூடாத வழிமுறைகளை இன்னமும் இப்போ வரைக்கும் நம்ம அதை பின்பற்றி கொண்டே இருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில் வரணுங்க. இது எதால் முடியும்னாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மட்டும்தான் அதுலேருந்து நமக்கு வெளியில் வர முடியும். நம்ம என்ன பண்ணோம்னா ஆண்டவருடைய ரத்தத்தை நமது நாவினால் அறிக்கையிட்டு எந்தெந்த விஷயம்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் நமது உள்ளத்துக்குள்ளே இருந்தால் வெளியில் போகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமும் ஜீசஸோடைய நேம் அவருடைய பிளட்டில் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் தான் இயேசுவின் ரத்தமானது அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு உள்ளே, அதாவது நமக்குள்ளே கொண்டு வரோங்க.